ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெக்கபூ ஸ்மைல். இந்த கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ February 2020 காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஏன்னா அது பழைய கேம்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதாவது பண்ண முடியாதுன்னு பண்ணிட்டு நைட் ஆகிட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃப்ரெண்ட்ஸ் இது? இன்ட்ராக்ட் மீ டேடுன்றாங்க. இட்ஸ் தட் யூ, நீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குது. இதில் வந்து நம்ம ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் லைட்டை போட்டு விட்டாங்க. வந்து நம்ம ஒரு பொண்ணு, என்னது மை ஹனி பன்னி, என்னோட பன்னியா, இது வந்து டெடியா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் டேடி அங்கே பார்த்துக்கின்னு இருக்காங்க. டேடி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். பார்த்தா எதுவும் சொல்லலை. என்ன இருக்குங்க? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது அங்கேயே பார்த்துக்கின்னு இருக்கார் அவர். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் புரியலை ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ராக்ட் வாட்ஸ் கோயிங் ஆன் அவுட் சைடு, என்ன நடக்குது வெளில அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஐ வாண்ட் டு சீ டு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேடி ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. டோன்ட் டச் தட் கர்டைன், அந்த துணியை தொடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். சாரி டேட், இனிமேல் நான் அப்படி தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இட்ஸ் ஓகே ஹனி, ஐ எம் சாரி ஃபார், நான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து திட்டிருக்கேன்ல, அதனால சாரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. டேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நைட்டெல்லாம் வந்து கெட்ட கனவாக வருது அப்படின்றோம். ஐநோ, எனக்கு தெரியும் உனக்கு கெட்ட கனவாக வருது அப்படின்னு சொல்லி டேடி சொல்கிறாங்க. அப்புறம் எதுவும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருக்காங்க. அப்படின்னு சொல்கிறாங்க டேடி. ஹவு அபவுட் வி ப்ளே எ கேம், ஏதாவது கேம் விளாட்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் ப்ளே வாய்ஸ் கெஸ்ஸிங் கேம், வாய்ஸ் கெஸ் பண்ணி விளாட்லாம் அப்படின்றாங்க அவங்க டேடி. இப்போ ஓகே டேட் லெட்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆல்ரைட், கெஸ் வாட் சவுண்ட் திஸ் இஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டு மாதிரியே சவுண்டு போடுறாங்க. இந்த இருக்குது கேட். எஸ் இட் இஸ் கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சொன்னது வந்து கரெக்டு. யூ ஆர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்கிறாங்க நம்ம டேடி. அப்படின்னு சொல்லி நம்ம ஹாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லெட்ஸ் கண்டினியூ அப்படின்னு சொல்லி டேடி சொல்கிறாரு. கெஸ் வாட் சவுண்ட் இன் திஸ் அப்படின்னு சொல்கிறோம் டேடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், டக்கு மாதிரியே தான் சவுண்டு. கரெக்ட், எஸ் கரெக்டு. யூ ஆர் ஸோ ஸ்மார்ட் ஹனி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டேடி. இபி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சந்தோஷப்படுது. லெட்ஸ் கண்டினியூ அப்படின்றாங்க அவங்க டேடி. ஓகே டேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இது டாகு, ஏன்னா டாக் மாதிரி தான் கத்துறாரு பாருங்க டாக். யூ ஆர் கரெக்ட் மை பியூட்டிஃபுல் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாங்க. யூ ஆர் எ ஸ்மார்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லி நம்மளை ஹா அப்படின்னு சொல்லி நம்ம சிரிக்கிறோம் நம்ம டேடி சொன்னதுக்கு. யூ ஆர் ஸோ ஃபன்னி டேடி, ஹா அப்படின்னு சொல்லி நம்ம சிரிக்கிறோம். இப்போ டேடியும் திரும்ப சிரிச்சுட்டு லெட்ஸ் ப்ளே அகைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்கிறோம். டேடி என்ன அங்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. சரி நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம். என்னாச்சு? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிட்டு பார்த்துக்கிட்டுங்க யாரு? ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ ஆயிடுச்சு. இன்ட்ராக்ட் வாட்ஸ் ரியலி கோயிங் ஆன் அவுட் தேர் டேடி. ஃப்ரெண்ட்ஸ் வெளில என்னமோ சவுட்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். நத்திங் ஹனி, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேடி. லெட்ஸ் கண்டினியூ த கேம் அப்படின்னு சொல்லி டேடி சொல்கிறாரு. வாட்ச் திஸ் சவுண்டு அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு இது? ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ ஜெட்டு, ஃபைட்டர், ஏர்க்ராஃப்ட் எல்லாமே அதான் இருக்குது. சரி நம்ம ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்னு போட்டுருவோம். யூ ஆர் ரைட் மை டாக்டர் அப்படின்றாங்க. அப்படின்னா ரைட் மை டியர் பொண்ணு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். ஹா நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ வந்து நம்ம இன்னும் நிறையா சவுண்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே வாட்ஸ் திஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டூம் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. இது தெரிஞ்சு பாம்புன்னு நினைக்கிறேன். இந்த பாம்புலாம் அவ்வளோக்கும்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 3மே பாம்பு. நம்ம வந்து டேடியை ஒன்றும் சொல்லலைப்போ, எதுவும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டூம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இது பாம்புன்னு கொடுத்தோம். ஹனி சைலண்ட் டு மீ அப்படின்றாங்க. இஃப் யூ சைலண்ட் டு த சவுண்ட் டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அண்ட் பாம்ஸ். எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபேர் ஓகே அப்படின்றாங்க. when you near this sound what you should do I love. எப்போவுமே இந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டேடி சொல்கிறாங்க. லாக் இன் லைக் திஸ் ஆஹாஹா. இந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. ஆல்ரைட் டேடி ஹஹா அப்படின்னு சொல்லி நம்ம சிரிக்கிறோம். குட் கேர்ள் ஹஹா அப்படின்னு சொல்லி டேடி சிரிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கர்ட்டனை பார்க்க விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ வெளில சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ வெளிச்சம் அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேட்கணுன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசாமல் இருந்தேன். இப்போ ஹனி ஆர் யூ ஸ்கேர்டு பயந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நோ டேட் ஐ ஆம் நாட் ஸ்கேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு. பிகாஸ் ஐ ஆம் வித் யூ. உங்கள் கூட இருக்கிறதுனால எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. டேடியை ஸ்மைல் பண்ணுறாங்க. எஸ் ஹனி ஐ வில் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யூ. எப்போவுமே என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்றாங்க. அப்புறம் ஐ லவ் யூ வெரி மச். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை அப்படின்னு சொல்லி டேடி சொல்கிறாங்க. மீ ஆல்சோ டேடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஹனி லெட்ஸ் ப்ளே ஹனி லெட்ஸ் ப்ரே டுகெதர். நம்ம 2 பேரும் காடை ப்ரே பண்ணிக்குவோம். நம்ம அம்மா அப்பா அப்புறம் நீனு எல்லா பேரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டேடி. ஓகே டேடி அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்கிறோம். டேடும் லிசன் த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் இஸ் கம்மிங் அகைன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. திரும்ப அந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டு கேட்குறதுனால அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றும் புரியலை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்லாம் இங்கே வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் அவுட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் புரியலை. என்ன இருக்கும்? ரியல் ஸ்டோரி போல ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு போல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். மெனி ஃபேமிலிஸ் ஆர் ட்ராப்டு இன் த பேட்டில் ஃபீல்டு. எல்லா பேரும் எல்லா மக்களும் எல்லா குடும்பத்தினரும் அவங்க பேட்டில் ஃபீல்டில் இப்படி மாட்டி சித்திரவதைப்படுறாங்க. தே கேன் ஃபைட் பேக், சம் கேன் ஈவன் எஸ்கேப். யாருனாலையும் தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கேம் கிரியேட்டர். தே டிட்ன்ட் வாண்ட் திஸ் டு ஹேப்பன். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தே ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் இன் பீஸ் அண்ட் குவைட் இன் தேர் ஹோம். நாங்கள் வீட்டில் நிம்மதியாக பீஸ்ஃபுல்ல வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸ்டாப் வார் அண்ட் மேக் பீஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன கதை தெரியுமா? இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரியல் லைஃப் ஸ்டோரி. அந்த எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அவங்க அப்பா வந்து ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் வரும், அப்புறம் பாம்லாம் விழுகும், அதுக்கெலாம் வந்து நீ பயப்படக்கூடாது, நீ சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க போல் அவங்க அப்பா. அதை கேட்டுட்டு அவங்க பொண்ணும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்டு பாம் சவுண்டெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து குண்டு விழுந்துருச்சு போல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபேமிலி வந்து டைட் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ரியல் லைஃப் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.